ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்ட். இன்னைக்கான கோஸ்ட் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கேளுங்க என்னன்னு சொல்லிட்டு. சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி, ஓகேங்களா? சென்னையில் வந்துட்டு அருண்ன்ற ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் முடிச்சுட்டு டெய்லியும் ரெகுலராக போகிற ரூட்டில் தான் வந்துட்டு அவர் போயிட்டுருக்கார். அதே மாதிரி தான் வந்துட்டு அன்னைக்கான நாள்லேயும் வந்துட்டு ரெகுலராக போகிற ஒரு சுரங்கம் இருக்கும், அந்த பாதையில் தான் அவர் வந்து போவார். அன்னைக்குமே வந்துட்டு அவர் அப்படி தான் போனார். போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம மழை பெஞ்சிச்சு. அந்த மழையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலையிலே வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கை தட்டிட்டு இருந்துச்சு. உடனே இவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு ஏமா இப்படி அப்படின்ற மாதிரி கேட்டார். இந்த மழையில் அதுவுமா ஏன் இப்படி கை தட்டிட்டு இப்படி ரோட்டோரமாக நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அருண்ன்ற நபர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டார். உடனே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்துட்டு இந்த பக்கத்து தெரு வரைக்கும் தான் போகணும், என்னை கொஞ்சம் விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அருண் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சாரு, விடணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து முடிவு எடுத்துட்டார், பக்கத்து தெரு தானே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்துட்டு அந்த பொண்ணையும் வந்துட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்துட்டு அவர் போயிட்டே இருந்தார். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வண்டி ஓட்டும் போதும் நம்ம செவுத்துல பார்க்கும்போது அந்த நிழல், நம்மளுடைய நிழல் தெரியும் பார்த்தீங்களா? அப்போ வந்து அப்படி அவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அவர் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, வண்டியில் அவருடைய நிழல் தெரியுது, பின்னாடி உட்காந்துருக்கவங்களுடைய நிழல் வந்துட்டு அவருக்கு தெரியலன்றப்ப வந்துட்டு அவர் கொஞ்சம் அப்பவே பதப்பகிச்சு போயிட்டாரு. என்ன ஆச்சு, என்ன நிழல் தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு பின்னாடி இருக்க பொண்ணு வந்துட்டு, இந்த இடத்துல தான் நான் வந்து இறந்து போனேன், நான் இன்னும் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு. சொன்னோடனே இவருக்கு வந்து அள்ளு விட்டுருச்சு, பயம் தாங்காம திடீர்னு டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பொண்ணும் இல்லை, யாருமே இல்லை. அப்படியே அவர் கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடாக வந்து திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆப்வியஸாக வந்து இறந்தவங்க வந்து இருக்கிற இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. அது வந்து அந்த பொண்ணோட பேர் வந்து போட்டுட்டு இறந்த நாள் வந்து போட்டு மென்ஷனாக இருந்துச்சு. ஸோ மென்ஷன் ஆனதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து பயந்து கிளம்பி போயிட்டே இருக்க பாதி வழியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்ற வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன், ஸ்டோரியை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான வீடியோஸ் நீங்களும் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி நான் இங்கேயும் கொடுக்குறேன், என்னுடைய பயோலையும் இருக்கும். போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டோரி சொல்லுங்கள், நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டாடா, பை பாய்.